Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. தனியார் பஸ் உரிமையாளர்களின் பணி பகிஷ்கரிப்பு ஆரம்பமாகியுள்ளது. புதிய மின்சார பட்டியல் இன்று அல்லது நாளை மின் பாவனையாளர்களுக்கு. சிரியாவில் நேற்று இடம்பெற்ற தாக்குதலில் 32 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். தனியார் பஸ் உரிமையாளர்களின் பணி பகிஷ்கரிப்பு ஆரம்பமாகியுள்ளது. தென் மாகாண தனியார் பஸ் சங்கம் மற்றும் வடமேல் மாகாண தனியார் பஸ் சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்து அகில இலங்கை தனியார் பஸ் நிறுவனங்களின் சம்மேளனம் நேற்று நள்ளிரவு முதல் இந்த பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளது. எனினும் இந்த பணி பகிஷ்கரிப்புக்கு சில பஸ் உரிமையாளர்கள் சங்கம் ஆதரவு தெரிவிக்கவில்லை. தேசிய கொள்கைக்கமைய கிடைக்க வேண்டிய 10% பஸ் கட்டண அதிகரிப்பை வழங்குமாறு கோரி தனியார் பஸ் உரிமையாளர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டுள்ளனர். தமது பணி பகிஷ்கரிப்பு நாடளாவிய ரீதியில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை தனியார் பஸ் நிறுவனங்களின் சம்மேளனத்தின் பிரதம செயலாளர் அர்ஜுன பிரியஞ்சித் தெரிவித்துள்ளார். அச்சுறுத்தல்கள் மற்றும் தடைகளுக்கு மத்தியில் இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த பணி பகிஷ்கரிப்புடன் தாம் இணைந்து கொள்ளவில்லை என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன குறிப்பிட்டார். வழமை போன்று நாடளாவிய ரீதியில் பஸ் சேவைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொள்ளும் பஸ்களுக்குரிய அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தலைவர் ரோஷான் குணவர்தன கூறியுள்ளார். பயணிகளை பணயமாக வைத்து எவரேனும் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டால் அதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடளாவிய ரீதியில் 23,000 தனியார் பஸ்கள் சேவையில் ஈடுபடுவதாகவும் முடியுமாயின் அதில் 25 பஸ்களையேனும் பணி பகிஷ்கரிப்பில் இணைத்துக் கொள்ளுமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பணி பகிஷ்கரிப்பை அறிவித்துள்ள தொழில் சங்கங்களுக்கு சவால் விடுத்துள்ளார். இதேவேளை பணி பகிஷ்கரிப்பினால் மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியத்துக்கான பொறுப்பை தனியார் போக்குவரத்து சேவைகள் அமைச்சரை பொறுப்பேற்க வேண்டும் என அகில இலங்கை தனியார் பஸ் நிறுவனங்கள் சம்மேளனங்களின் பிரதம செயலாளர் அர்ஜுன பிரியஞ்சித் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் குறுகிய நோக்கங்களுக்காக முன்னெடுக்கப்படும் பணி பகிஷ்கரிப்பினால் மக்களுக்கு சிரமம் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை என தனியார் போக்குவரத்து சேவைகள் அமைச்சர் சிபி ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். மக்களுக்கு சிறப்பான போக்குவரத்து சேவையை பெற்றுக் கொடுப்பதே தமது நோக்கம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மாறாக எவரேனும் செயற்பட்டால் அவர்களுக்கான போக்குவரத்து அனுமதி பத்திரங்களை ரத்து செய்து வேறு பஸ் உரிமையாளர்களுக்கு அவற்றை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் சிபி ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார்.